வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது லேர்ன் தமிழ் ஆன்லைன் யூடியூப் சேனல். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, ஒரு அமேசானில் நீங்கள் போடக்கூடிய லிஸ்ட்டு, நீங்கள் லிஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் எதை பேஸ் பண்ணி சேல் ஆகுது, எதுலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒரு ஓவராலாக பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ரியலாகவே செஞ்சு காட்ட நான் ரெடியாக இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் மூலியமாக கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போடுங்க. நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வரும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அமேசானில் நீங்கள் லிஸ்ட் பண்ணையில் இமேஜ், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்கன்னு சொல்லுவேன். சரியா? அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, கீவேர்டுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீவேர்டு எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஜாபே சர்ச் பண்ணுறீங்கன்னா ஜாப்ஸ்ன்னு போட்டால் மட்டும்தான் நிறையா ரிசல்ட் வரும். அதில் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுடைய வெப்சைட்டை தான் நம்ம விசிபிள் பண்ணுவோம். இது காமனாக இல்லாத உள்ளது. இது கூகுளோடைய அல்காரிதம். அமேசானோடைய அல்காரிதமும் அதே மாதிரி அதே தோணியில் தான் செயல்படும். என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு டெம்பர் கிளாஸ் இல்லை, ஒரு இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பிராண்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் கிரைண்டர். இது ஆக்சுவலாக இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த பிராண்டு உங்களுக்கு பக்கத்தில் எதுவும் கம்மியான ப்ரைஸில் கிடச்சுன்னா தாராளமாக போடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிராண்டில் நிறைய மைனஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, பேக்கிங் மெட்டீரியல் பெரிய பிரச்சனையாக இருக்குது, நிறைய டேமேஜ் வருது. ஸோ அதையும் யோசித்து போட்டுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த கிச்சன் ஸ்டோன் ஹேண்ட் கிரைண்டர் அப்படின்னு சொல்லி நான் கீவேர்டு போடுறேன். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 514 லிஸ்டிங் இருக்குது. பட் 514 நம்ம பார்க்க முடியாது. ஃபஸ்ட்டு பேஜில் வர்ற ப்ராடக்டை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், கிளிக் பண்ணி பை பண்ணுவோம். அதுலேயே என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இமேஜை பார்ப்போம், அதுக்கப்புறம் அதோடைய ரிவ்யூ செக் பண்ணுவோம், மூணாவது டைட்டில், இப்படி ஒவ்வொன்றையும் வருஷப்படி கிரேட் பிரகாரம் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது மாதிரி கீவேர்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறீங்கன்னா சும்மா உங்களுக்கு கைக்கு வந்ததை அடிக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு கிச்சன் ஸ்டோன் கிரைண்டர் அப்படின்னா ஒரு சில பேருக்கு இது ஸ்டோன் ஹேண்ட் கிரைண்டர்ன்றது மறந்துட மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, கிச்சன் அம்மிக்கல் உரலுன்னு சொல்லி தமிழில் எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரிசல்ட் இருக்காது. நிறைய பேர் சேல்ஸ் எடுக்க முடியாமல் ட்ராப் ஆகுறது, இல்லை இதில் சக்ஸஸ் பண்ண முடியாமல் வெளியேறது காரணமே இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் கரெக்ட் பண்ணிட்டாலே போதும், உங்களுடைய சேல்ஸை ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டப் பண்ணி கொண்டு வரலாம். நீங்களும் இ-காமர்ஸ் பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு க்ரோத்தை பார்க்கலாம், சக்ஸஸும் பண்ணலாம். சரியா? இப்போ நான் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் அடுத்தடுத்த வீடியோவில் தரேன். இது மெயினாக இந்த வீடியோ போட்டதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா கீவேர்டு தான். ஒரு கீவேர்டு மட்டும், இப்போ இந்த பிராண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பிராண்டை ஒரே ஒரு கீவேர்டுக்கு மட்டும் இந்த பிராண்டை போடக்கூடாது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 10 கீவேர்டாக நீங்கள் கொடுக்கணும். 10 கீவேர்டு வரையும் கொடுக்கறதுக்கு அவங்க அலோவ் பண்ணியிருப்பாங்க. அந்த கீவேர்டை சர்ச் பண்ணி எப்படி எடுக்கிறது. ஸோ இந்த கீவேர்டு போட்டால் நம்ம இந்த கீவேர்டு போட்டால் இதுக்கு சர்ச், அதாவது இந்த கீவேர்டுக்கு உண்டான ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களோட சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பூஸ்டப் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கீவேர்ட் ரீசர்ச்சை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அதுக்குண்டான ஒரு சில சின்ன சின்ன டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸையும் நான் உங்களுக்கு தர்றேன். அந்த அதெல்லாம் ஃப்ரீ டூல் தான். ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். நானும் அதில் நிறையா சக்ஸஸ் பண்ணியிருக்கேன், ஒரு சில ஃபெயிலியரையும் பார்த்துருக்கேன். ஸோ பிஸ்னஸ்னால் சக்ஸஸ் ஃபெயிலியர் ரெண்டு சேர்ந்து தான் இருக்கும். அந்த டூலை பற்றின வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து போடுறேன். ஸோ அந்த டூலை யூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஒரு ப்ராடக்ட் போடையில் ரெடி பண்ணுறீங்க. இன்றைக்கி ஒரு ப்ராடக்ட் நான் போடணும் அப்படின்னா எடுத்த உடனே காப்பி பேஸ்ட்லாம் தயவுசெய்து பண்ணாதீங்க. உங்களோட ஓன் க்ரியேட்டிவில் கொண்டு வாங்க. எப்படி இப்போ கிச்சன் ஸ்டோன் ஹேண்ட் கிரைண்டர் அப்படின்னு சொன்னால் தான் டோட்டல் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாடு பேஸ் பண்ண மார்க்கெட் கிடையாது. இது டோட்டல் இந்தியாவை பேஸ் பண்ண ஒரு மார்க்கெட்டு. ஸோ ஒரு பொருளை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, சொன்னால் தான் புரியும். நம்மளுக்கு உரல் உலக்க இந்த மாதிரி சொன்னோம்னா தான் நமக்கு புரியும். ஸோ அதே இது பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் அது வேறு மாதிரி ஒரு லாங்குவேஜில் வச்சுருப்பாங்க. ஸோ அப்படி என்னென்னலாம் ஒரு பிராண்டுக்கு எத்தனை விதமான பேர்லாம் இருக்குன்றதை முதல்ல சர்ச் பண்ணி எடுங்க. அந்த நேமை வச்சு நீங்கள் ஒரு கீவேர்ட் ரெடி பண்ணுங்கள். அதை நீங்கள் அமேசான்லே நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்து அந்த கீவேர்டை உங்களுடைய லிஸ்டிங்கில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய லிஸ்டிங் டாப்பில் வர ஆரம்பிச்சிடும். உடனே வராது. வித்தின் 7 டேஸ்லேருந்து 6 to 7 டேஸ், மினிமம் மேக்ஸிமம் 10 டேஸ் ஆகும். ஒரு ப்ராடக்ட் அவங்களோட அல்காரிதம் பிரகாரம் அமேசானில் நீங்கள் லிஸ்ட் பண்ணி
அந்த லிஸ்டிங் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்பில் வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு 7 நாள்லேருந்து 10 நாள் வரையும் டைம் எடுக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சேல்ஸோடைய ஆடியன்ஸ், அதாவது நீங்கள் போட்டுக்க ப்ராடக்ட்டுக்கு எவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க அதை பேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒவ்வொரு ஆர்டர்ஸ் நிறையா வர ஆரம்பிக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, நான் வந்து பிகினராக இருக்கையில் ஒரு டெம்பர் கிளாஸ் ஒன்று போட்டேன். 1+70 டெம்பர் கிளாஸ், நான் அதை வெளிப்படையாக சொல்கிறேன். அந்த 70 டெம்பர் கிளாஸ் போடையில் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி தான் ஒரு சம்மந்தமே இல்லாத கீவேர்டு எடுத்து போட்டோன்னு ரிசல்ட்டே எனக்கு இல்லை. அடுத்து ஒரு 15 நாள் 20 நாளுக்கு அப்புறம் என் கீவேர்டை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் அப்டேட் ஆனதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய அனலைஸ் பண்ணி ஒரே ஒரு கீவேர்டு மூலியமாக அந்த ஒரு மாதத்தில் 62 ஆர்டர்ஸ், அரௌண்ட் 60லேருந்து 70 ஆர்டர் வரையும் நான் ரிசீவ் பண்ணேன். ஸோ எதுக்காக இந்த கீவேர்டுக்கு வந்து நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரு கீவேர்டை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. நீங்கள் அமேசானில் போயிட்டு உங்களுக்கு தேவையான விஷயத்த நீங்கள் பார்க்குறீங்கன்னா சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் நீங்கள் கொடுக்கக்கூடிய லெட்டர்ஸ் தான் கீவேர்டு. அதே மாதிரி இப்போ இந்த கிச்சன் ஸ்டோன் ஹேண்ட் கிரைண்டர் அப்படின்ற கீவேர்டை எத்தனாயிரம் பேர் சர்ச் பண்ணுறாங்களோ அது தெரியாது. பட் ஒரு 10,000 பேர் ஒரு நாளைக்கு சர்ச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10,000 பேர் இல்லாட்டினா ஒரு 5,000 பேர் இந்த ப்ராடக்ட் வந்து சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சர்ச் பண்ணையில் டாப்பில் ஃபஸ்ட் இந்த பார்த்தீங்கன்னா இவர் இருக்கார்ல இந்த செல்லர், இவர் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு 25லேருந்து 30 ஆர்டர் சாலிடாக ரிசீவ் பண்ணுவார். அதாவது இந்த ப்ராடக்டோட ஆடியன்ஸை பொறுத்து. ஸோ என்னுடைய கணிப்பு அட்லீஸ்ட் ஒரு 15 ஆர்டராவது ஒரு நாளைக்கு ரிசீவ் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வர்றதுக்கு கீவேர்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கீவேர்ட் ரீசர்ச்சை பற்றி பார்ப்போம், FBA பற்றி கண்டினியூ பண்ணுவோம், லிஸ்டிங்கை பற்றி கண்டினியூ பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோ ஷூட்டு, லிஸ்ட்டை வந்து இன்னும் பேக் அண்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு லிஸ்டிங் பண்ணிட்டோன்னா சேல்ஸ் வராது, அதுக்கு நிறையா ஒர்க்கு பேக் அண்டில் பண்ணணும். ஸோ அந்த ஒர்க்கை பற்றிலாம் நிறையா விஷயங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் காப்பி ரைட்டு, யாராவது உங்கள் ப்ராடக்டை வந்து ஏஎஸ்என் டேம்பரிங் பண்ணாங்கன்னா அதை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற ஒரு விஷயத்த, நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அப் டு டேட் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.